ஹாய் ஆல் வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து மேம் சாக்லேட் ஸ்கின் டீப் ஸ்கின்லாம் பண்ணும்போது எங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த vlog-அ வந்து எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேட்சியான ஸ்கின்னும் கூட, அதே சமயம் நல்ல ஒரு டீப் கலர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் இவங்களுக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஸ்டார்டட் வித் த ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப் வந்து ஐ ஹவ் யூஸ்டு ஒரு மாதிரி அந்த பார்டர் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சட்டில் ஒரு ரஸ்ட் கலர், ஒரு அரக்கு கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர் அண்ட் வித் கோல்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஐபால் க்ரீஸ் கட் பண்ணியிருக்கேன் நான் இவங்களுக்கு. அண்ட் நான் வந்து இவங்க ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பயோடர்மா வச்சு கம்ப்ளீட்டாக ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலி வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பயோடர்மா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தாலும் சரி, அதே சமயம் வந்து போஸ் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் நமக்கு கிடைக்கும். ஸோ சொல்லிக் கொடுக்கும்போதே வந்து ஒரு விஷயமும் நான் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஒரு கன்சீலர் எப்படி சூஸ் பண்ணணும், கன்சீலர்னால் என்ன, ப்ரைமர்னால் என்ன, யாருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்றுமே நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால மேக்ஸிமம் நான் பேசிக்கிட்டே தான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கன்சீலர் பண்ணியாச்சு. அண்ட் கன்சீலருக்கு அப்புறம் வந்து அண்ட் ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன், தட் இஸ் ப்ரைமர். ப்ரைமர் வந்து ஐ ஹவ் யூஸ்டு ஜெல் பேஸ் ப்ரைமர். நான் எப்போவுமே ஜெல் பேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஜெல் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கன்சீலர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரம் கே பியூட்டி. கே ஃபார் கைட் அப்படின்னு சொல்லலாம். கே பியூட்டியோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சீலர் சூஸ் பண்ணும்போது மேக் ஷூர் இட்ஸ் வெரி நேச்சுரலாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே சமயம் வந்து கண்ணுக்கு கீழே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கெல்லாம் கன்சீலர் போடக்கூடாதாமே, லாஃபிங் லைன்லலாம் கன்சீலர் போடக்கூடாதாமே, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் நல்ல ஒரு ஃபினிஷ் வேணும் அப்படின்னுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐ ஹவ் யூஸ்ட் அ ஃபவுண்டேஷன் வந்து நான் நார்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், NARS. தென் பேக்கிங் பவுடர் வந்து இட்ஸ் ஃப்ரம் க்ரைலான் உடையது. இட்ஸ் கால் பேக்கிங் பவுடர் ஆர் ப்ரெஸ்ஸிங் பவுடர், ஃபிக்ஸிங் பவுடர், ஸோ லூஸ் பவுடர், இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது இந்த ஒரு பவுடருக்கு. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ பிகினர்ஸ் வந்து நிறைய எனக்கு இன்ஸ்டாலையும் சரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய வரக்கூடிய விஷயம் அதுதான். அகெயின் அண்ட் அகெயின் கேட்பாங்க, மேம் லூஸ் பவுடருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் பவுடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, பேக்கிங் பவுடர்னால் என்ன, பனானா பவுடர்னால் என்ன, இது எல்லாமே ஆல்மோஸ்ட் த சேம் தான். ஒரு பிராண்ட் வந்து அவங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸிங் பவுடர், ப்ரெஸ்ஸிங் பவுடர் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ பட் நீங்கள் பேக்கிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது மேக் ஷூர் யூ ஆர் யூஸிங் அ பஃப்பில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்காக ஸ்பெஷல் பஃபெல்லாம் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இப்போ எல்லா மேக்கப்லையுமே மோஸ்ட் ஆஃப் த மேக்கப்புக்கு நல்ல ஒரு கவரேஜ் வேணும் அப்படின்றதுனால பேக்கிங் பண்ணி தான் பண்ணுறோம். அண்ட் அதனால ப்ரெஸ்ஸிங் பவுடருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பஃப் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஐ ஹவ் யூஸ்டு காம்பேக்ட் வந்து மேக்கோடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பிஏசியோடைய பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கான்டோரில் கூட வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குங்க. ஸோ எல்லா கான்டோர் பவுடரையும் நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட முடியாது. அண்ட் யூஸ்வலி நல்ல ஒரு டார்க் ஸ்கின் டீப் ஸ்கின் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா வந்து நல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப டீப்பாக இருக்கேன் மேம், சாக்லேட் ஸ்கின்னாக இருக்கேன், அதனால் எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக போடுங்க லிப்ஸ்டிக்லாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ரைட்டான கைகளில் ரைட்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக வெளியில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து ரொம்ப ஃபேராக காமிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. பட் அண்ட் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், சட்டிலாக கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். பிரைட் அண்ட் நல்லா ஒரு ஃப்ளாலஸாக கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இட்ஸ் ஒன்லி த நீடு. அவங்க நீடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணணும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து லாரா மர்சியர். ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் லிப்ஸ்டிக் தான். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் செரி ரெட் அப்படின்ற ஒரு ஷேடு, லாக்மியோடையது. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேங்க. நல்ல லாங் ஸ்டே ஆகுது, ரொம்ப கிராக்கியாக ட்ரை ஆகுறது கிடையாது. ஸோ தட்ஸ் வை ஐ லைக் இட் வெரி மச். பார்த்தீங்கன்னா அவுட்லைன் நல்ல ஒரு டார்க் கொடுத்துட்டு அண்ட் உள்ளே வந்து அந்த செரி ரெட் கொடுத்துருக்கேன், லாக்மியோடது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு இடத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். ஓகே, எங்கேயாவது வந்து
கண்ணு கீழே ஏதாவது கிராக்ஸ் இருக்கா, ஐ மீன் லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லைங்க அது பேச்சஸ் தெரியுதா? ஸோ எப்பயுமே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு பிகினருக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹைலைட்டர். ஓ டார்லிங் அப்படின்ற பேர் அந்த ஹைலைட்டருக்கு மேக்கோடைய ஒரு ப்ராடக்ட் அது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ ஃபைனலாக டச்சப் எல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க மேக்கப் முடிச்சு அப்படின்னா, நம்ம பேக்கிங் பவுடர், லூஸ் பவுடர் சொன்னோம் இல்லையா, அதை கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அதோடைய வேலை வந்து அந்த ஸ்டெப்போட முடிஞ்சிருச்சு. ஸோ டச்சப்ஸ்க்கு யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி யோர் காம்பேக்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நோ ஃபில்டர், நோ எடிட்டிங், நான் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் இது ரா என்னுடைய ஃபோன் கேமில் எடுத்தது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்களுடைய ப்ரோ பேட்ச் வந்துட்டு May 16th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் அ 15 days ப்ரோ பேட்ச்சு. ஸோ வித் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனோடு இருக்குது. 5 போர்ட்ஃபோலியோஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இதை என்னென்ன ப்ராக்டிக்கல் கொடுப்போம் அப்படின்னா, 2 HD மேக்கப், ஹை டெஃபினிஷன் மேக்கப் கொடுப்பேன், ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப், ஒரு ஏர் ப்ரஷ் மேக்கப் அண்ட் ஃபோட்டோகிராஃபி மேக்கப். ஸோ இது 5மே உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வரும். ப்ராக்டிக்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஈவன் த மாடல்ஸ், ட்ரெஸ், ஜுவல்லரி, இது எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்றது நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது மேம், ஏதாவது பர்டிகுலராக நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்டோடைய பிராண்ட் நேம் அந்த மாதிரி ஏதாவது தெரியணும் அப்படின்னா டூ கமெண்ட் மீ இந்த கமெண்ட் பாக்ஸ். ஷுவர்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் லுக் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லுக்கு தான் இதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஸோ ஈவன் முகூர்த்தத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லுக்கு. ஸோ நம்ம பண்ணுற விஷயம் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் லாங் ஸ்டே ஆகணும், பேட்ச் ஆகக்கூடாது, மேக்கப் வந்து திட்டு ஆகவே கூடாது. அதே சமயம் கிரே டோன், ஆஷ் கலரில் தெரியக்கூடாது. எந்த லைட்டில் அவங்கள நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து மணமேடையில் அந்த பொண்ணை பார்த்தாலும் சரி, இல்லை சன்லைட்டில் பார்த்தாலும் சரி, எங்கேயுமே வந்து தெரியக்கூடாது. அண்ட் இவங்களுக்கு யூஸ் பண்ண ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து நான் 2 ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன். இன் பிட்வீனில் நான் யூஸ் பண்ணது, அதாவது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது பிஏசியோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே. நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மாட்டேன். செட்டிங் ஸ்ப்ரே வந்து பிஏசியோடையது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து அர்பன் டிகேவுடையது. ஃபைனல் அவுட்புட்க்கு நான் அது ஃபைனலாக முடிச்சுட்டு அதை செட் பண்ணேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்றது மேக்கப்பை நல்லா லாங் ஸ்டே பண்ணி கொடுக்கும், பேச்சஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இந்த ரீசன் தான். ஸோ அகெயின் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஆல், எங்களுடைய ப்ரோ பேட்ச் May 16th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்கின்மே நீங்கள் அதில் கற்றுக்கலாம். ஸோ வந்து ஃபேர் ஸ்கின், மீடியம் ஸ்கின், டார்க் ஸ்கின், ஆக்னி ஓரியன்ட் ஸ்கின்னு, அலர்ஜிட்டிக் ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின்னு அண்ட் யங் டெண்டர் ஸ்கின்க்கும் நம்ம சொல்லித்தரோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெச்சூர்டு ஸ்கின், சீக்கிரமாக நான் வந்து ஒரு மெச்சூர்ட் ஸ்கின்க்குமே ஒரு விலாக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சீக்கிரம் அதுவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க ஹேரில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹர் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஹர் ஆஃப்டர். ஸோ see you all. Thanks for watching. Yes, oh, oh, oh. Come on.